கட்சி இக்கட்டான சூழலில் யாரும் பேசாத நேரத்தில், அனைவரும் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் மும்முரமாய் வீரியமாய் கரூரில் 41 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை அவர் சொல்ல வருகிறார். சொன்னாரு, யார் துரோகி யார் எதிரி, இந்த படுகொலைக்கு பின்னால் நடந்திருக்கிற சம்பவக்காரர்கள் யார் என்பதை பெயரை சொல்லி அழைத்து தைரியமாக இந்த மண்ணில் இன்று பேசிய ஒரே ஆள் நீங்கள் தான் என்று என்னை பாராட்டுகிற போது பாராட்டினார். அப்படி சொல்லி நான் சொன்னேன், அது எனது கடமை. மெய்சிலித்து போனேன். ஒரு தலைவன் எதையெல்லாம் நம்மை பார்த்து பார்த்து வார்த்தைகளை தேர்வு செய்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். நீங்க பேசுற எல்லா வீடியோவுமே அவர் நோட் பண்ணியிருக்காரு. நீங்க பேசுற வார்த்தையில இருந்து எல்லாமே அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பா 100%. எல்லாத்தையும் போட்டு காமிச்சாரா இல்ல எப்படி? அது இல்ல, அவரே சொல்றாரு, நான் உங்க எல்லா வீடியோவும் நான் பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டார். தெரியும் சொல்றவர்கிட்ட போய் தெரியாத விஷயத்தை பேசுறதா சிறப்பு. அதுல நான் அப்பவே ஒரு முடிவெடுத்தேன். இந்த 8 நிமிட சந்திப்பு என்பது இதயம் கலந்த சந்திப்பு.